அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். கார்த்திகை மாதம் சோமவார விரதம் பற்றி தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கார்த்திகை மாதம் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நாம் இருக்கக்கூடிய விரதத்திற்கு சோமவார விரதம் என்று பெயர். இந்த விரதத்துக்கு என்ன சிறப்பு தெரியுமா? சந்திரனுக்கு என்ன சிறப்பு? சிவபெருமான பித்தா பிறைசூடின்னு சொல்கிறோம். தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவென் மதிசூடி. சிவபெருமான் தலையிலே சந்திரனை சூடியிருக்கிறார். லலிதா சகஸ்ரநாமத்தில் அம்பாளுக்கு ரொம்ப அழகான ஒரு திருநாமம் உண்டு, தாரா நாயக சேகரா. அம்பாளும் தலையிலே சந்திரனை சூடியிருக்கிறார். அவ்வளவு சிறப்புக்குரியவர் சந்திரன். இந்த சந்திரன் பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்தார்கள் இல்லையா, அப்பதான் அவதாரம் பண்ணார். இதை ரொம்ப அழகா வில்லிபுத்தூரார் பாடுறார். செம்பொன் மால்வரை மத்தினிற் பணிவடம் பிணித்திட்டு உம்பரானவர் தானவருடன் கடைந்திடவே தம்பமானதுமன்றி அத்தழல் விடம் தனிய அம்பு ராசியின் ஆரமுதுடன் அவதரித்தோன். அப்படி பார்க்கடலிலே அவதாரம் செய்தவர் சந்திர பகவான். ஜாதகத்துல மனோகாரகன் என்று நாம் சந்திரனைத்தான் சொல்லுவோம். ஜாதகத்தில் அம்மாவை குறிக்கக்கூடியவர் சந்திரன். கார்த்திகை மாதம் திங்கட்கிழமை அன்று சந்திரனுக்கு உரிய, சிவபெருமானுக்கு உரிய அந்த சோமவார விரதத்தை நாம் கடைபிடித்தால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு திருவிளையாடற் புராணத்துல பரஞ்சோதியார் ரொம்ப அழகா ஒரு பட்டியல் கொடுக்கிறார். வன்மனம் கரைய நின்று வேண்டிய வரங்கள் வேண்ட நன் மனப்பேறு, மக்கட்பேறு, நல்வாக்கு, கல்வி, பொன் மணக்கு இனிய போகம், தெவ்வரை புறகு காண்டல், இம்மையில் அரசு மற்றும் எண்ணியாங்கு எய்தும் மன்னோ. யாரெல்லாம் கார்த்திகை மாதம் திங்கட்கிழமை தோறும் சோமவாரதம் விரதம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை அமையும், நல்ல குழந்தை பேரு கிடைக்கும், வாக்கு பலிதம் வரும், நல்ல கல்வி கிடைக்கும், போகமான வாழ்க்கை அமையும், எதிரிகளே நம்மளை பார்த்து வியக்கிற அளவிற்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். இம்மையில் அரசு, யாரெல்லாம் ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் பதவி உயர்வு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களோ அதெல்லாம் கிடைக்கும். அது மட்டுமல்ல, எண்ணியாங்கு எய்து மன்னோ, எதெல்லாம் வேணும்னு நீங்க விரும்புறீங்களோ அதெல்லாம் கிடைக்கும் என்று திருவிளையாடற் புராணத்தில் பரஞ்சோதியார் ரொம்ப அழகா பட்டியலிடுறார். அதனால கார்த்திகை மாதம் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நாம் சோமவார விரதம் கடைபிடிக்க வேண்டும். எப்படி இருக்கணும்ன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை மாலையே விரதத்தை தொடங்கிடணும். திங்கட்கிழமை காலையில் நீராடி விட்டு வீட்டில் நம்ம சிவலிங்கம் வச்சிருப்போம் அல்லது சிவனுடைய படம் வச்சிருப்போம். சிவபெருமானுடைய படத்துக்கு பூக்களால் அர்ச்சனை செய்து சந்தனம் குங்குமம் வைத்து தீப தூபம் காட்டி நிவேதனம் வைத்து சிவபெருமானுக்கு உரிய தேவார பதிகங்கள், உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ, சிவபுராணம் படிக்கலாம், திருவாசகம் படிக்கலாம், தேவார பதிகங்கள் படிக்கலாம், சிவபெருமானுடைய மந்திரத்தை 108 முறை சொல்லலாம். ஓம் நமச்சிவாய சொல்லி வழிபாடு பண்ணுங்க. கோவிலுக்கு போக முடிஞ்சவங்க கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க. அன்று மாலை வரை விரதம் இருந்து மாலைக்கு பிறகு மீண்டும் வீட்டில் நம்ம சிவ பூஜை செய்து நம்முடைய விரதத்தை நிறைவு பண்ணலாம். நிறைய பேர் திங்கட்கிழமை இரவு முழுக்க சாப்பிடாம செவ்வாய்க்கிழமை காலையில தான் சாப்பிடுவாங்க. அப்படியும் உங்களால முடியும்னா நீங்க விரதம் இருக்கலாம். இந்த விரதத்தை யாரெல்லாம் முக்கியமா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். யாருக்காவது ஜாதகத்துல சந்திரன் நீசமாக இருந்தால், யாருக்காவது சந்திரன் கிரகணமாக இருந்தால், அமாவாசை அதை ஒட்டிய திதிகளில் பிறந்தவர்களாக இருந்தால், சந்திரன் நிஸ்பலமாக இருந்தால், சந்திர தசை நடந்தால், சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் கண்டிப்பாக கார்த்திகை சோமவார விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். இதை செய்து பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.